ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தையே, யோசிக்காமல் என் கையை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில ராஜயோகத்தோடு கூடிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வந்து தரும்போது வேண்டாம் என என்னை தள்ளி விட்டு விடாதே என் செல்லமே. எப்போதுமே நீ நேர்மையா இருக்கிறதுனாலதான் உனக்கு அதிகமா கோபம் வருதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னுடைய கோபம் சரியோ தவறோ, கோபப்படுறதுனால எந்த விஷயமும் மாறிடாது. அதனாலதான் நீ எப்போதும் பொறுமையான ஆளாக இருன்னு சொல்றேன். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு இரக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அதே போல துரோகிகளுக்கு நடிப்பு நல்லா வரும். எல்லாரையும் உண்மையா ஏமாற்றக்கூடிய நடிப்பை நடிக்கக்கூடிய துரோகிகளும் ஏமாற்றுக்காரர்களும் பொய் பேசி துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நீ பொறுமையோடு அவர்களை கடந்து போக கற்றுக்கொள் என் செல்லமே. ஏன்னா இப்போதான் நான் உன் வாழ்க்கையில எல்லா அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தர வந்திருக்கேன். ராஜயோகத்தோடு கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தயாராகிவிட்ட என் அன்பு பிள்ளையான நீ இனிமே பொறுமையோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும். அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சதோ, அடுத்தவன் வாழ்க்கையில என்னென்னலாம் வச்சிருக்கானோ அதை பார்த்து நீ ஒருபோதும் பொறாமைப்படாதே. அதுக்காக அவன் என்னெல்லாம் இழந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவ்வளவு சுலபமாக இந்த உலகத்தில் யாரும் வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியாது என் செல்லமே. வாழ்க்கையும் அவ்வளவு சுலபமாக யாரையும் ஜெயிக்கவோ சாதிக்கவோ விட்டுடாது. ஒவ்வொரு மனுஷனும் பல விஷயங்களை இழந்த பிறகுதான் மிக பெரிய விஷயங்களை அடைந்து வாழ்க்கையை இப்போது நிம்மதியாக வாழ்பவனாக இருக்கிறான். அவங்க என்ன இழந்திருக்கிறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சா அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை எனக்கு வேண்டாம்னு நீ உன் ஆசையை வெறுத்துருவ. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் சுமைகளையும் மன வருத்தங்களையும் பாரங்களையும் சுமந்துகிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர்த்து யாரும் நல்லவனாக வாழ ஆசைப்படுவதில்லை என்பதுதானே மிக வேதனையான உண்மை. எனது அன்பு பிள்ளையே, நீ நல்லவனா வாழணும்னு எப்பவாவது நினைச்சிருக்கியா? நல்லா வாழணும்னு நினைக்கிற உன் நல்ல எண்ணத்திற்கு ஏற்றாற் போலவே நல்லவனாகவும் இருக்க முயற்சி செய். நல்லவனானா நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஆளா சொல்லல. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நல்லது செய்யறாங்க யார் கெட்டது செய்யறாங்க, யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்த நல்லவனாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் செல்லமே. ஒரு விஷயத்த செய்யும் போது நீ மனசு வந்து நம்பிக்கை இழந்து இது நடக்கவே மாட்டேங்குது, நம்ம தான் தினமும் இந்த அம்மாவை நம்பி கேட்டுக்கிட்டு இருக்கோம், பிறகேமா நமக்கு நல்லது எதுவுமே செய்யறது இல்லைன்னு தவறாக முடிவெடுக்க வேண்டாம். கடைசி நொடியில் கூட நான் உனக்கான விஷயத்தை நிகழ்த்தி முடிப்பேன் என் செல்லமே. ஆனா அந்த கடைசி நொடி எப்போது என கேட்கிறாயா? அது நீ எதிர்பாராத விதத்தில் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில நடக்கதான் போகுது. அதுவரையிலும் உனக்கென ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதை அடையிறதுக்கான வேலைகளை செய். லட்சியம்ங்கிற ஒண்ணு மனிதர்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னா வாழ்க்கை என்பதே கேள்விக்குறியாக மாறி போய்விடும் அல்லவா? உன் வாழ்க்கையில என்ன பெருசா பிரச்சனை கவலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்கு பேசி முடிக்க முடியாத பிரச்சனைகள் என எதுவுமே இல்லை. நீ சில விஷயங்களை இழந்து விட்டாய் என வருந்தி கொண்டிருக்கிறாய். இழந்து நிற்பதெல்லாம் முட்டாள்தனம் கிடையாது என் செல்லமே. இழந்ததையே நினைச்சு நினைச்சு இருப்பதையும் தொலைத்து விடுவதுதான் முட்டாள்தனம். எது கிடைச்சிருக்கோ அதை கொண்டு திருப்தியாய் மனநிறைவாய் உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ ஆரம்பி. நிச்சயமா உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இந்த வராகி அம்மா நான் சரி செஞ்சு நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கு உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் என் செல்லமே. நீ குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும், நீ பணிவதால் உன் வாழ்க்கை உயரும். சொல்றது புரியுதா? நீ எப்போதும் எல்லாரிடத்திலும் பணிவோடும் உயர்வோடும் உன் வாழ்க்கையை வாழணும்னு சொல்றேன். வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது வரதான் செய்யும். அந்த கஷ்டங்கள் உனக்கு மிகுந்த மனவேதனையும் கொடுக்கும். கஷ்டங்கள் என்பது மிகவும் வலிமையானதுதான். ஆனா அதை விட வலிமையானது நீ உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தானே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு என் பிள்ளைங்களை நான் வளர்த்து ஆளாக்கிடுவேன் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றவர்களும் மன உறுதி வாய்ந்தவர்கள் தானே. அவங்க கிட்ட வளர்ந்த உனக்கும் அதே மன உறுதி இருக்க வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பெத்தவங்க யாருமே பிள்ளைகளை அவ்வளவு சுலபமாக வளர்க்கல. பிள்ளைங்க வயிற்றுல இருந்து பிறந்தவனே உயரமா வளர்ந்து நின்றுட்டாங்களா? அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி சீரூட்டி பால் ஊட்டி ஒவ்வொன்றையும் படிக்க வச்சு ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு கடமைகளை நிறைவேற்றி வளர்க்க ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வளர்த்து ஆளாக்கி வாழ்க்கையில அவங்கள ஒரு இடத்துல நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடாய் படுகிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட மன உறுதியோடு உன்னை வளர்த்த உன் பெற்றோர்கள் இருக்கும்போது வேறு யாரை நீ முன்னுதாரணமாக நினைக்க யோசிக்கிறாய்? உன் பெத்தவங்களையே நீ நம்பு.
அவங்க உனக்கு செஞ்சதெல்லாம் நன்மைக்கு தான். அவங்க உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு என்கிட்ட எத்தனை முறை வேண்டுதலும் பிரார்த்தனையும் செய்தார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய் என் செல்லமே. அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும்தான் தனக்கு துணையா வச்சுக்கிட்டு உன்னை வளர்த்தாங்க. அதே போல நீயும் இந்த உலகத்துல யாரை நம்புறதுன்னு யோசிக்காம உன்னுடைய தன்னம்பிக்கையை நம்பு. நீ உறுதியாக நிச்சயமாக வெற்றி பெற்று உன் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வருவ. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடும் நேரத்துல உன்னுடைய பிரச்சனைகளே இல்லாமல் போய்விடும் தானே. எப்பயுமே எல்லாத்துக்கும் தேடிக்கிட்டே இருக்காம நிச்சயம் அது அது அதுக்குரிய கால நேரத்துல நடக்கும்னு அதை அதன் பொறுப்பில் விட்டுவிடு. ஏன்னா வழியே இல்லைன்னு நீ புலம்பும் போது கூட உனக்கென ஒரு புது வழியை உருவாக்குவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். யாருமே எனக்கு துணையா இல்லை நீ நினைச்சா கூட நானே உனக்கு துணையா எல்லா இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வந்து நிற்பேன். நீ நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருந்தீனா நிச்சயமா உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும் என் செல்லமே. நம்ம ஏதாவது ஒண்ணு தவறா செஞ்சோம்னா அவங்க மனசு வருத்தப்படுவாங்களேன்னு அடுத்தவருடைய வலியையும் வேதனையையும் யோசிச்சு வாழ்பவன் நிச்சயமா யார் மனசும் காயப்படும்படி பேச மாட்டான். அதே போல யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டான். நீயும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லவே. உன்னுடைய வார்த்தைகளும் உன்னுடைய செயலும் யாருடைய கண்ணீருக்கும் யாருடைய மனசு காயத்துக்கும் காரணமாக இருந்துடக்கூடாது. அன்றாட பழக்க வழக்கங்கள் எதையுமே உன்னால மாத்திக்க முடியாதுன்னு வாழ்க்கையில மட்டும் பெரிய மாற்றம் வரணும்னு யோசிச்சினா அது எப்படி சரியாக இருக்கும்? உன் வாழ்க்கையில மாறணும், பல மாற்றங்கள் வரணும், நீ எதிர்பார்த்தபடி முன்னேற்றம் கிடைக்கணும்னா நீயும் சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டுமென் செல்லமே. இல்லைன்னா அதை என்னால முடியாது, இதை என்னால அனுசரிக்க முடியாதுன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் நீ நடுத்தர குடும்பத்திலேயே கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நினைச்சு நொந்துகிட்டே வாழணும். சேர வேண்டிய இடத்துல சேரணும், முன்னேற வேண்டிய நேரத்துல முன்னேறணும்னு நினைச்சீனா உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை சகித்து கொண்டும் சமாளித்து கொண்டும் கடந்து வர தயாராகு. கேள்விங்கிறது சத்தமா இருக்கிற இடத்துல பதில்களை தைரியமாய் சொல்லுவதில் தப்பேதும் இல்லைதானே. உன்னை பார்த்து யார் கேள்வி கேட்டாலும் தைரியமாய் துணிவாய் உன்னுடைய மனசுல நீ நினைச்சதை சொல்லு. தவறு செஞ்சிட்டோமே நினைச்சு எந்த விஷயத்திற்காகவும் மனவலியோ வேதனையோ அடைய வேண்டாம். மனிதர்கள் என்பவர்கள் தவறு செய்பவர்கள் தான். ஆனா தவற சரி செஞ்சு சமாளிச்சு இனிமே நான் சரியாகவே எல்லாவற்றையும் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஆளாக நீ இருந்து விடு செல்லமே. ஏன்னு கேட்க யாருமே இல்லைங்கிற வாக்கியமானது வயதிற்கேற்ப மாற்றி விடுகிறது. சின்ன விஷயத்துல ஏன்னு கேட்க யாரும் இல்லைன்னா அது கர்வமா இருக்கும். ஆனா வயசான பிறகு உன்னை ஏன்னு கேட்க யாருமே இல்லைன்னா அது உன் மனசுல எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுக்கும். எப்போதும் சின்ன வயசுலயும் சரி வயதான காலத்திலையும் சரி உன்னை பாதுகாக்கவும் அன்பு செலுத்தவும் அரவணைக்கவும் உன்னை சுற்றி மனிதர்கள் இருக்க வேண்டும் அல்லவா. அதற்கேற்றாற் போல நீயும் உன்னுடைய செயல்களை அமைத்துக்கொள் என் செல்லமே. கணவன் மனைவியை விட உயர்வாக இருக்க வேண்டிய 3 விஷயங்கள் வயதும் அறிவும் பண வருமானமும். மனைவி கணவனை விட உயர்வாக இருக்க வேண்டிய 5 விஷயங்கள் பொறுமையும் அன்பும் வீட்டையும் தன்னையும் சுத்தமாக வச்சுக்கிறதும் எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டு செய்தலும் தன்னுடைய குடும்பம் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்தலும் தான். இதை உன் வாழ்க்கையில நீ கடைப்பிடிப்பியா? நீ உண்மையாகவே அன்பா இருக்க, எல்லாருக்கிட்டையும் பாசமா பேசுற, உன் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிற, கடவுளை நம்பக்கூடிய ஆளாக என்னிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்கிறாய். உன்னுடைய அறிவும் திறமையும் மிகவும் அதிகமாக இருக்கு. இப்படி எல்லா விஷயங்களையும் அதிகமாய் பெற்ற நீ உன் வாழ்க்கையை மிக அற்புதமாய் வாழ வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். நல்லதே உனக்கு நடக்கும்படி செய்வேன்.